ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. தமிழக தேர்தலுக்காக பயங்கரமான ஸ்கெட்ச் போட்டு ஒரு மூவியும் பயங்கரமா எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மேல பயங்கரமான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. பயங்கரம்னு சொல்ற அளவுக்கு சிங்கம் புலிய பார்த்தா இருக்குமே அப்படியான்னு கேட்டீங்கன்னா அதை விட ஆக்ரோஷமா இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல வேற லெவல்ல கத்துனாரு. சோ அவர் பேசுற ஒரு விஷயமும் பஞ்சு பாயிண்ட் வேற லெவலுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேவை ஆதரிக்காத மனுஷங்க கூட இப்ப அவருக்காக செம்ம சப்போர்ட் வந்து ரீச் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நியாயமா பார்க்கணும் அப்படின்னா இவ்வளவு நாள் எல்லாரும் வந்து டிவிகே தலைவரான விஜய் மேல கொடுத்துட்டு இருந்த ஒரு புகார் மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு, பாயசம் பாசிசம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. தைரியமே இல்லையா, நேருக்கு நேர் பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு ஐயோ அவ்வளவு மாதிரி பேசினாரு. பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்க. ஸோ ஆக்சுவலி வந்து டிஎம்கேவை எதிர்ப்பவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வந்து செம்ம பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்ஸாவே இருந்துச்சு. ஸோ ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் டாக், அண்ட் இன்னொரு பக்கம் மோடி அவர்களே அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஒரு ஸ்ட்ரைட் டாக், பஞ்சு மேல பஞ்சு. எங்களுடைய தமிழகத்தை பார்த்தா உங்களுக்கு அலர்ஜியா அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ நிறைய பேசியிருந்தாரு. அது எல்லாத்துலயும் வந்து சில முக்கியமான அறிவிப்புகள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நிறைய விஷயங்களை பேசிருந்து எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு தான். பட் 2 விஷயங்கள் அவர் முக்கியமா சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தது கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னு ரசிகர்களாலையும் அண்ட் தொண்டர்களாலையும் ஃபீல் பண்ணப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நடைப்பயணமா தமிழகம் மொத்தமும் சுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கான ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அதற்கான அறிவிப்பு வரல. அண்ட் செகண்ட், பூத் கமிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதை வந்து பிரதான கட்சிகள் பல அதை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணாம மிஸ் பண்றதுனால பல ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த பூத் கமிட்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விஜய் அவர்கள் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாரு. இதற்கான ஒரு மாநாடு சீக்கிரம் நடத்தப்படும் அப்படின்னு போன மீட்டிங்ல சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி இங்க நடக்குது, பொதுக்குழு மீட்டிங் நடக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் அப்படின்றதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பத்தி அவர் சொல்லல. ஸோ இது ரெண்டும் வந்து கொஞ்சம் ஒரு டிராபேக்கா எதிர்பார்த்து சொல்லாம இருக்கிறது ஒரு சின்ன ஒரு மைனஸாகவும் இருந்த மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டோட்டலா இன்னைக்கு பேசுனது வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு வைப்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளவு மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. டோட்டலா 2500 அளவுக்கான சாப்பாடு மதிய உணவு வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இவர் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. பட் நடக்கலையே. தலைவர் எல்லாரு கூடயும் தொண்டர்கள் கூட எல்லாம் உட்கார்ந்து அழகா சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் எழுந்தே கிளம்பியிருக்காரு. ரொம்ப இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசியல் களம் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் அப்படி தீயா பறக்குறாங்க. எப்படி அவர் அப்படி சொல்லலாம், எப்படி பேசலாம், அவர் எப்படி ஸ்ட்ரெயிட்டா பேர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு தாக்கத்துல இருக்காங்க. பிகாஸ் லாஸ்ட் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த போட்டி 2026ல வர இந்த எலெக்ஷன் வந்து 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே அப்படின்னு ஸ்ட்ரைட்டா தாக்கிட்டாரு. அப்ப ஏடிஎம்கேக்கு கோவம் வருமா வராதா, நாங்க இருக்கோம் என்ன பண்ணி அப்படின்னு சொல்லி. ஸோ பிஜேபிக்கு ஏறுமா ஏறாதா, சேம் லைக் தட் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு ஏறுமா. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைப்ல இருக்காங்க. ஸோ அட்லாஸ்ட் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். என்னதான் 2024ல லோக்சபா எலெக்ஷன் வந்திருந்தாலும் அதுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாலும் அந்த எலெக்ஷன் எனக்கு வேண்டாம், எனக்கு சட்டமன்ற தேர்தல் தான் வேணும் அப்படின்னு அப்பவே ரொம்ப தெளிவா டிசைட் பண்ணி கொஞ்சமா காய் நகர்த்தி இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் 1 வருஷம் தானே ஆயிருக்கு அவங்க பண்ணி, கட்சியோட பேர் தான் அறிவிச்சு 1 வயசு குழந்தை தானே அப்படின்னு ஜெயக்குமார்லாம் சொல்றாரு. ஆனா அவருடைய பேச்சும் அவருடைய ஆட்டிடியூட்ஸும் அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய முயற்சிகளும் அவர் கூட இருக்கிறவங்களும் அப்படின்னு கம்பேரிட்டிவா பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு growth அவருக்கு இருக்கு. ஸோ அட்லாஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மக்கள் வந்து யாரை செலக்ட் பண்ணுவாங்கன்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் யாரை எப்படி நம்புறதுன்னு தெரியாதுல்ல. இப்ப நம்மளுக்கே தெரியும், ஒரு 18ல இருந்து ஒரு 35 ஏஜ்குள்ளன்றவங்க ஓரளவுக்கு ஒரு நியூ ஜென்ரேஷன். ஸோ தேர் திங்கிங் சம்திங் பெட்டர். இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இந்த ஆட்சி மாறணும் இல்ல இருக்கணும், இதுவே ஓகே அப்படின்னு சொல்லி தேர் திங்கிங் சம்திங் பெட்டர். ஆனா வந்து அதுக்கும் மேற்பட்ட வயதினர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு எங்களோட தாத்தா அது பண்ணாரு, ஸோ எங்களுடைய பாட்டனுடைய ஆட்சி அது, அவங்கெல்லாம் இப்படிதான் போடுவாங்க, இந்த கட்சியை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பிரதானமான ஒரு 2 கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேருக்கு மட்டுமே ஒரு பெருத்த ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சம்வாட் அது எப்படி போகும்னு தெரியல. இதுல எந்த கட்சி பெட்டர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத ப்ளீஸ் சொல்லுங்க. விஜய் அவர்களுடைய ஸ்பீச் கேட்டிருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்றத பாரபட்சம் பார்க்காம சொல்லுங்க, எப்படி இருந்துச்சுன்னு பேசலாம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசலாம். தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.